ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்காக. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் ஒன்று தாங்க. இது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், சிங்கிள் பேஸ் வயரிங் தான். இதுக்குரிய ப்ளக் பேஸுக்கு உரிய லைன் எடுத்து மற்ற ரெண்டு 2 கேன் சுவிட்சும் மற்றது இன்னும் ஒரு சிங்கிள் கேன் சுவிட்சும் வரும். சிங்கிள் கேன் சுவிட்ச் வந்து இந்த சுவரால் ஓட்டையை போட்டு அங்கே வெளிப்பக்கம் எடுத்துருக்குது. அது அந்த சைட்டுக்குரியது. இங்கே 2 வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று லைட்டுக்கும் மற்ற ஒன்று ஃபேன் கண்ட்ரோலும் மற்ற ஒரு ப்ளக் பேஸு கொண்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி லைன் இழுக்கிறது அதெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், சப்போர்ட்டோடு தாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இப்போ நீங்கள் வந்து இதுக்குரிய வயரை வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட வேலைகளுக்காக ஏற்று வயர்களோ மற்ற வந்து 2 mm வயர் இல்லாட்டி 1.5 mm வயர் இதில் இன்ஸ்டால் பண்ணி வேலைக்கு செய்யலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்ற வந்து ஏற்று வயர் கண்டிப்பாக எல்லா ப்ளக் பேஸுக்கு கொடுங்க. அதுதான் நம்ம எங்களுக்கு ஒரு எல்லாத்துக்கும் தேவை. கண்டிப்பாக ஏற்றுன்றது எல்லாம் தேவை. இது வந்து வெளியால் போகிறதுக்குரிய ஒரு இது 1 கேங்குரிய சுவிட்சுக்குரிய வயர் தான் நாங்கள் இப்போ கட் பண்ணி சாரோ டேப் இன்சுலேஷன் டேப் அடித்து உள்ள அனுப்ப போகிறோம். நல்லா பாருங்கள். கீழுக்கு ஒரு ப்ளக் பேஸ் ஒன்று வருது. அது வந்து அயர்ன் பண்ணுறதுக்கு அப்புறம் வேறு எதுவும் தேவை இருக்கா, சார்ஜ் போடக்கூடிய பெட்டில் இருந்து போகக்கூடிய மாதிரி அந்த ஹைட்டில் அதை வச்சுருக்குது. இதே வந்து உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு சுவிட்சிൻ്റെ ஹைட்டு என்ன இந்த எவ்வளோ இருக்குன்ட்டு 5 ஃபீட்டுன்ட்டு தான் ஓகேவாக இருக்கும். 5 அடிக்குள்ளே இருந்தால் நல்லா பெட்டராக இருக்கும். ஆழம் கீழேயும் போகக்கூடாது, அதை விட மேலே போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வயர் வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து எங்களோட பாக்ஸிலேருந்து வெளியே இருக்கிறது வந்து மேக்ஸிமம் 6 இன்ச்சியாச்சும் இருக்க வேணும். 6 இன்ச்சு இருந்தது தான் அதுக்கு கொஞ்சம் நாங்கள் வெளியால் எடுத்து பிரச்சனையோ இல்லாட்டி பழுது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் கட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எதுவும் பிள்ளைண்டா. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக முழுக்க எலக்ட்ரானிக் சம்மந்தமாக மற்ற ஃபுல்லாக வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்புவேன். இதை போட்டு கொண்டிருப்பேன். தொடர்ந்து இந்த வீடியோவை தொடர்ந்து